எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தீர்க்க சுமங்கலிகள் பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள், குங்குமம், பூ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டு, விதவை ஆயிட்டாங்க அப்படின்னா வண்ண துணிகளும் போடக்கூடாது, ரவிக்கையும் போடக்கூடாது. இப்படி ஒரு விஷயமும் இருந்துச்சு. நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் பாட்டிலாம் ரவிக்க போட மாட்டாங்க, வண்ண துணி போடுவாங்க. ஆனால் எங்களோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் ரவிக்க போட மாட்டாங்க. ஒரு திருமணமாகி கணவனை இழந்த பொண்ணு நல்ல பூவும் பொட்டும் அழகாக லட்சணமாக மருதாணிலாம் வச்சு கண்ணாடி வலையெல்லாம் போட்டுட்டு இருந்தா அந்த காலகட்டத்தில் 2வது திருமணம் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இல்லைங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேதங்கள் ரொம்ப நிதர்சனமாக சொல்லுதா அப்படின்னா வேதங்கள் சொல்கிறதில்ல, மதங்களுடைய நம்பிக்கை, சமுதாயத்தின் நம்பிக்கை, சமூகத்தினர் வந்து இப்படி ஒரு கட்டுப்பாடு அப்படின்றது கொண்டு வந்தாங்க. பொதுவாக மருதாணி யார் ஒருத்தர் வச்சாலும் சந்தோஷம், மகாலட்சுமி தாயாரோட கடாட்சம், குடும்பத்தில் நிம்மதி, பணவரவு அப்படின்றதுலாம் இருக்க தான் செய்யும். ஒரு மங்களமான விஷயமா நம்ம மருதாணியை பாவிக்கிறோம். ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். எங்களுடைய நேயர்கள் எப்போவுமே ரொம்பவே முக்கியம். அதனால தான் உங்களுடைய கேள்விகளும் முக்கியம். உங்களுடைய கேள்விகளை உங்களுக்குள்ளேயே வச்சுக்காமல் உங்களுடைய சந்தேகங்களை எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவிடுங்கன்னு நாங்கள் எப்போவுமே சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் ஒரு சில உங்களுடைய கேள்விகளோடு நான் தயாராக இருக்கேன். விளக்கங்களை தரதுக்காக நம்முடைய அரங்கத்தில் இணைந்திருக்காங்க மருத்துவர் மற்றும் ஜோதிடர் டாக்டர் தீபா அருளாளன் மேம். வாங்க மேம், வரவேற்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். ஒரு சில கேள்விகள் இருக்குது, நம்ம பார்த்துடலாம். முதல் கேள்வி வந்து ராதிகா பாலாஜி அப்படிங்கிற ஐடியிலேருந்து தான் அனுப்பிச்சிருக்காங்க. சிஸ்டர், விதவைகள் மருதாணி வைக்கக்கூடாது என்று கூறுகிறார்களே, இது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஏன் கேட்டிருக்காங்க அப்படின்னாமா, ரொம்ப நாளுக்கு முன்னாடி நம்மளோட சமுதாயத்தில் ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, எதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தீர்க்க சுமங்கலிகள் பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள், குங்குமம், பூ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொட்டு, கண்ணாடி வளையல், மருதாணி, மெட்டி, இந்த கொலுசு இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கும் முன்னாடி ஜாக்கெட்டும் சொல்லியிருந்தாங்க. ரவிக்க போடுறதும் வந்து பார்த்திங்கன்னா சுமங்கலி தான் போடணும். சுமங்கலி விதவை ஆயிட்டாங்க அப்படின்னா வண்ண துணிகளும் போடக்கூடாது, ரவிக்கையும் போடக்கூடாது. இப்படி ஒரு விஷயமும் இருந்துச்சு. நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் பாட்டிலாம் ரவிக்க போட மாட்டாங்க, வண்ண துணி போடுவாங்க. ஆனால் எங்களோட இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தில் ரவிக்க போட மாட்டாங்க. விதவைகள் ரொம்ப யங்கேஜ் இருந்தால் கூட ரவிக்க போட மாட்டாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேதங்கள் ரொம்ப நிதர்சனமாக சொல்லுதா அப்படின்னா வேதங்கள் சொல்கிறதில்ல, மதங்களுடைய நம்பிக்கை, சமுதாயத்தின் நம்பிக்கை, சமூகத்தினர் வந்து இப்படி ஒரு கட்டுப்பாடு அப்படின்றது கொண்டு வந்தாங்க. புரியுதுங்களாம்மா? காரணம் என்ன அப்படின்னா, ஒரு திருமணமாகி கணவனை இழந்த பொண்ணு நல்ல பூவும் பொட்டும் அழகாக லட்சணமாக மருதாணிலாம் வச்சு கண்ணாடி வலையெல்லாம் போட்டுட்டு இருந்தா அந்த காலகட்டத்தில் 2வது திருமணம் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இல்லைங்களா? யாரோ ஒரு பையன் வந்து மனசு கிட்டு போய் இந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சி கல்யாணம் பண்ணிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு அந்த பையனோட மனசு சஞ்சலப்படும், கஷ்டப்படும், இன்னொருத்தவங்க வாழ்க்கை கெட்டுறதுக்கு நம்ம வீட்டு பொண்ணு காரணமாக இருக்கக்கூடாது அப்படின்னு வச்சதுமா. புரியுதுங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பெருசாக சாஸ்திரம் சொல்லவே இல்லை. அப்போ ஏன் நம்ம மருதாணி வைக்கக்கூடாது? பொதுவாக மருதாணி யார் ஒருத்தர் வச்சாலும் சந்தோஷம், மகாலட்சுமி தாயாரோட கடாட்சம், குடும்பத்தில் நிம்மதி, பணவரவு அப்படின்றதுலாம் இருக்க தான் செய்யும். ஒரு மங்களமான விஷயமா நம்ம மருதாணியை பாவிக்கிறோம். அதுக்கும் மேலே மருத்துவ ரீதியாக உடலினோட உஷ்ணத்தை குறைக்குது. பல நோய்கள், உஷ்ணம் சார்ந்த நோய்கள், பெண்களுக்கு வெள்ளைப்படுதல், அதே மாதிரி சூதக சூடு அப்படிம்பாங்க, இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு மருதாணி உதவு பண்ணுது. இந்த மருதாணி சந்தோஷம் அப்படின்றது திருமணமான பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கா? விதவைகளுக்கு கிடையாதா? விதவைகள் சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு ஏதாவது விதி இருக்கா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உஷ்ணம் சார்ந்த நோய்கள் விதவைகளுக்கு வந்தே தீரணும், மருதாணிலாம் வைக்கக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? இல்லையே. அப்போ யாருனாலும் மருதாணி வைக்கலாமா? அதுக்கும் மேலே இப்போ காலம் மாறி போச்சு இல்லைம்மா. திருமணமாகி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணவர் இருக்காரா இல்லையானே நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா கணவர் இல்லாதவரும் அழகாக வண்ண புடவைகள் கட்டிக்கிறாங்க, பூ வச்சுக்கிறாங்க, பொட்டு வச்சுக்கிறாங்க, கண்ணாடி வளையல் போட்டுக்கிறாங்க. என்ன நெத்தி பொட்டு மட்டும்தான் வைக்கிறது இல்லை இல்லைங்களாம்மா? தாலி கூட நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், தாலி போட்டிருப்பாங்க, தாலியை வந்து திருப்பி போட்டிருக்காங்களாம். ஏன்னா கணவர் இல்லைன்றதுனால தாலியை திருப்பி போட்டிருக்கவங்களையும் நான் பார்த்துருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சுய விருப்பம். இது போடக்கூடாது அப்படின்றதுலாம் தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா போடலாம், போடக்கூடாது அப்படின்றதுலாம் எந்த வித சாஸ்திரமும் சொல்லலாமா. தாராளமாக வச்சுக்கோங்கம்மா. மருதாணி அழகாக வச்சுக்கோங்க. மருதாணி வச்சா 6 நாள் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் இருக்கும். 6 நாள் வாரம் ஒரு முறை மருதாணி வச்சுக்கோங்கம்மா, தப்பே இல்லை, சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமாக மேம். எப்போவுமே வந்து பல நல்ல விஷயங்களை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஸோ இதையும் சொல்லியிருக்கீங்க, கட்டாயமாக நம்ம நேயருக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்த கேள்வி வந்து ரஞ்சித் குமார் அப்படிங்கிற நேயர் கேட்டிருக்காங்க.
அம்மா சின்ன நெல்லி பெரிய நெல்லி இந்த 2 மரம் இருந்தாலும் ஓகேவா? ஏன்னா எங்கள் வீட்டில் முன்னாடி சின்ன நெல்லி மரம் தான் இருக்குது, எனக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக. பொதுவாக வந்து பாருங்கம்மா, இந்த நெல்லி மரம் அப்படின்றது மகாலட்சுமி தாயாரோட கடாட்சம் பொருந்தியது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மகாலட்சுமி தாயார் நெல்லி மரத்தடியில் வீற்றிருப்பா அப்படின்ற ஒரு உண்மையும் உண்டு, ஒரு நம்பிக்கையும் உண்டு. இது நம்பிக்கை மட்டும் இல்லை, நெல்லி மரம் வந்த கதையும் நம்ம சொன்னோம், நம்ம பதிவில் நம்ம வந்து ஆல்ரெடி பேசியிருக்கோம் இல்லைங்களா? அதுக்கும் மேலே எந்த ஒரு தாயாரனோட மந்திரம், மகாலட்சுமி தாயாரனோட மந்திரமோ நம்ம நெல்லி மரத்தடியில் இருந்து நம்ம பாராயணம் பண்ணுறோம் அப்படின்னும் போது அந்த மந்திரத்துக்கான பலன் சட்டுன்னு கிடைக்கும் அப்படின்றதும் உண்மை. நெல்லி மரம் இல்லாதவங்க நெல்லிக்கனிகளை ஒரு தட்டில் வச்சுன்னு தாயாரனோட மந்திரங்கள் சொல்லுங்க அப்படின்னு நம்மளே பேசியிருக்கோம் இல்லைங்களா? இப்போ இவங்க கேட்கறது காட்டு நெல்லி மரம் இல்லைம்மா, அறநெல்லி மரம் இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த நெல்லிக்காயினுடைய குடும்பத்தை சேர்ந்தது தான் அறநெல்லி மரம். ஆனால் இந்த அறநெல்லி மரம் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரோட கடாட்சம் தான், அதே குடும்பம் தான் அப்படின்னும் போது அது வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கக்கூடியதான். முடியும் அப்படின்னா காட்டு நெல்லிக்காய் மரமே வெய்ங்க, வழியும் வாய்ப்பும் இருக்குது அப்படின்னா. இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் துவாதசி அன்னைக்கு அறநெல்லிக்காய் மரம் அழகாக இருக்கட்டும், வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா அறநெல்லிக்காய் மரத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் வழிபாடு பண்ணலாம், ஒரு குச்சை கொண்டு வந்து வச்சு தாயாரை வழிபாடு பண்ணலாம். இல்லை துவாதசி அன்னைக்கு நெல்லிக்காயை சாப்பிட்டு நீங்கள் வந்து மகாலட்சுமி தாயாரையோ இல்லை பெருமாளையோ வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா ஏகாதசி விரதம் இருந்த பலன் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். சின்ன நெல்லிக்காய் மரமும் தப்பு இல்லைங்க, தாராளமாக இருக்கலாம், அதுவும் லக்ஷ்மி கடாட்சம் தான். வீட்டுக்கு முன்னாடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா, இருக்கலாமா? தாராளமாக இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. என்ன நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் வரும், வீட்டுக்கு முன்னாடி மரம் வைக்கலாமா இல்லை பின்னாடி தான் இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி. அது ஏன்னம்மா வாஸ்து பிரகாரம் மரங்கள் கொஞ்சம் உயரமாக வளரும் இல்லைம்மா. சிலர் வீடு வந்து கம்மியாக இருக்கும், இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஈசான மூலையில் வச்சுருப்பாங்க, இவங்களுக்கு வந்து தென்மேற்கு மூலை கம்மியும் ஈசான மூலை வளர்ந்தோ இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் வீடு உயரமாக இருக்குது, ஈசான மூலையில் உயரம் கம்மியான செடிகள் இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஈசான மூலையில் பெருசாக உயரமாக இல்லாத பார்த்துக்கோங்க. சூப்பர் மேம். அடுத்ததாக வந்து ஜெயராணி அப்படிங்கிற நேயர் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்கம்மா. அம்மா நெல்லி மரத்தில் இருந்து பாம்பு விழுந்தா நல்லதா அப்படின்னு. அதாவது அவங்க வீட்டில் ஏதாவது நெல்லி மரம் இருந்து அதுலேருந்து பாம்பு விழுந்திருக்கும் போல இருக்கு, அந்த ஒரு பயத்தில் அவங்க அந்த கேள்வி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக. பொதுவாக வந்து பாருங்கம்மா, இந்த நெல்லி மரத்துலேருந்து எந்த மரத்துலேருந்து பாம்பு விழுது அப்படின்னாலும் எதனால் விழுது? ஒன்று கீழே அதனோட இறைய பார்க்குது, இறைய பார்த்ததுனால தொப்புன்னு குதிச்சு அது இறைய தேட போகும், ஒன்று அதனால் விழும். இல்லை காகங்கள் வந்து அதை வந்து தொந்தரவு பண்ணுது அப்படின்னா அது கீழே விழும், அதனால் விழும். இல்லை நிறைய காற்று அடிக்குது அப்படின்னும் போது கீழே விழும். ஆக நாகம் விழுது அப்படின்னா இதுக்கு 3 காரணமா, புரியுதுங்களா? அது நெல்லி மரத்துலேருந்து விழுந்தாலும் சரி, வேப்ப மரத்துலேருந்து விழுந்தாலும் சரி, இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணம் அப்படின்றது இருக்குது. 2வது, நாகம் வீட்டில் இருக்குது அப்படின்னா, வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா மட்டும் நம்ம யோசிக்கக்கூடாது, நம்மளும் இருக்கிறோம். அப்போ விஷமுள்ள நாகமாக இருக்கிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. அப்போ அந்த இடத்த நீங்கள் சுத்தபத்தமாக வச்சுன்னு அப்படின்றது அர்த்தம், கொஞ்சம் சுத்தபத்தமாக வைங்க. இல்லைம்மா நாங்கள் சுத்தபத்தமாக தான் வச்சுருக்கோம், ஆனாலும் பாம்பு வந்திருக்கு, மரத்துலேருந்து கீழே விழுந்திருக்கு அப்படின்னா, பூண்டு இருக்குல்லம்மா, அந்த பூண்டை ஒரு பூண்டை நல்லா நசுக்கிட்டு அந்த கார்டன் மாதிரி தான் இருக்கும், எப்படியோ ஒரு 4 மரம் இருக்கும் இல்லைங்களா, கொஞ்சம் இடம் இருந்தாலும் சாணத்தில் அந்த பூண்டு நசுக்கந்த கலந்து நீங்கள் தெளிக்கிறீங்க அப்படின்னா நாகம் பெருசாக வராது. இது ஒன்று பார்த்துக்கோங்க. அதுக்கும் மேலே எந்த இடத்துல பாம்பு இருக்கோ அங்கே கருடன் கிழங்கு ஒன்று கட்டி வைங்க. பொதுவாக கருடன் கிழங்கு கட்டினா பாம்பு வராது அப்படின்றது நம்பிக்கை. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச் ஓரியன்ட் எவிடன்ஸ் ஸ்டடீஸ் கிடையாது. இருந்தாலும் கருடன் கிழங்கு இருக்கும்போது அந்த இடத்துல பாம்பு வராது. அந்த வாசனையே அது வந்து பார்த்திங்கன்னா உணர்ந்து அந்த இடத்துல வராது அப்படின்றது சொல்லுவாங்க. ஆக கருடன் கிழங்கு அப்படின்றது கட்டி வைங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கும் மேலே வீட்டில் வந்து பாம்பு வருது அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாகரை பிரீத்தி பண்ணுற மாதிரி சில வழிபாடுகள் அப்படின்றது பண்ணலாம். ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, வாரத்தில் ஒரு நாள் இல்லை 15 நாளைக்கு ஒரு நாள் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போங்க, சிவன் கோயிலாக பார்த்து போங்க. அங்கே நாகர்கள் அப்படின்றது இருப்பாங்க. அந்த நாகருக்கு ஒரு டம்ளர் பால் ஊற்றிட்டு அந்த சிலை மேலே நாகர் சிலை பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த சிலை மேலே ஒரு டம்ளர் பாலை ஊற்றிட்டு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பஞ்சை வந்து பார்த்திங்கன்னா மாலையாக கோப்பாங்க, மஞ்சளும் குங்குமத்தையும் இப்படி அப்பி மாலை மாதிரி கோத்துட்டு வர்றது, அதை நாகருக்கு போட்டுட்டு நாகருடைய மந்திரம், நாகருடைய 108 மந்திரங்கள் இருக்குது, போற்றி இதை பாராயணம் பண்ணிவிட்டு
கும்பிட்டுட்டு வாங்க, நிறைய நல்லது நடக்குமா. குடும்பத்தில் யாருக்காவது நாகதோஷம் இருக்குது, சர்ப கிரகங்கள் தோஷமாக இருக்காங்க, அவங்களோட தசை நடக்குது அப்படின்னா வீட்டுக்கு பாம்பு அப்படின்றது வர்றதுக்கான வழியும் வாய்ப்பும் இருக்குது. இந்த மாதிரி வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னும் போது பிரீத்தி ஆகிடுவாங்கம்மா, கவலைப்பட வேண்டாம். நிச்சயமா மேம். ஒரு பயத்தோட தான் அவங்க வந்து இந்த மெசேஜை பதிவு பண்ணியிருப்பாங்க நான் நம்புறேன். ஆனா அவங்களுடைய பயத்துக்கான தெளிவு மட்டும் இல்லாம பரிகாரத்துக்கான விஷயத்தையும் ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. ஸோ இன்றைய நிகழ்ச்சியின் மூலமா நேயர்கள் சிலருடைய கேள்விகளுக்கு அற்புதமான விளக்கங்கள் கொடுத்திருக்கீங்க. நேயர்கள் சார்பாக ரொம்ப நன்றி மேம்.